பால் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்ஸ் இருக்கு. நம்ம சுப்ரீம் கோர்ட்டே சொன்னா என்னன்னா, இந்தியாவில விற்கப்படக்கூடிய பால்ல 80% நல்லது இல்ல. சாக் பவுடர்ல இருந்து, ஸ்டார்ச்ல இருந்து, மனித இருந்து எத்தனையோ போறாங்க. மாட்டுக்கே ஜீவனங்கள் வந்து மாறி போச்சு. சோ அப்ப வந்து பாலுடைய ஒரிஜினலா பாலுடைய குவாலிட்டி வந்து கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஆனாலும் பால் சில நேரங்கள் அவசியமாவும் இருக்கு. அது முழுசா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட முடியாது. குழந்தை பருவத்துல இல்லைன்னா ஏதாவது ஒரு டிசீஸ் கண்டிஷன்ல ஒரு ஃபுட்டா, ஃபங்க்ஷனல் ஃபுட்டா அதை எடுத்துக்கலாமே ஒழிய ஸ்டேபிள் ஃபுட்டா நான் பரிந்துரைக்க அதுல நிறைய மருத்துவர்கள்டே கூட மாற்று கருத்து இருக்கு. சிறு குழந்தையா இருக்கும்போது கொஞ்சம் பால் எடுத்துக்கிட்டோம். வயோதிகத்துல ஏதாவது கால்சியம் டெபிஷியன்ட் இருக்கு, ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு, அப்போ உங்க டாக்டர் சொன்னா பால் எடுத்துங்க. மற்றபடி பால் ஒன்றும் ஒரு பெரிய உன்னதமான உணவுலாம் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய பல புரதங்கள் மற்ற இதுலயுமே இருக்கு. நீங்க பயிர்ல இருக்கு, மீன்ல இருக்கு. மீனவர்களுக்கு எல்லாம் பால் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட மீன் மிகச்சிறந்த போதும். அதே மாதிரி மலைவாழ் மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எத்தனையோ மலையில கிடைக்கக்கூடிய உணவுகள் இருக்கு. எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா, ஃபுட் கேனாட் பி ஜெனரலைஸ்ட். எந்தெந்த இடத்துல அவங்க வசிக்கிறாங்களோ, எங்க வாழ்றாங்களோ அது இருக்குது. ஆனா ஃபுட்டை ஜெனரலைஸ் பண்றதுக்கு இண்டஸ்ட்ரி மேல் அப்ப ஜெனரலைஸ் பண்ணாதான் அதை சிஸ்டமேட்டிக்கா வைக்க முடியும். அதுக்கான ஒரு பிரச்சனை. பாலை வந்து வேண்டாம்னு சொல்லி இந்தியன் ஃபுட் சயின்டிஸ்ட் 20 கடுமையா சண்டை போட்டிருக்காங்க. இந்தியா விட்டு இங்கிலாந்து போகணுங்கிற ஒரு முடிவு எடுக்கும் போது பல தொழில் விஷயமான முதலீடுகளை வந்து முடிவு பண்ணாங்க. இவ்வளவு பெரிய பாப்புலேஷன், இவங்க கண்டிப்பா எல்லாரும் பால் சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறது அந்த அஜெண்டாவில் ஒண்ணு. ஏன்னா அன்னைக்கு காமன்வெல்த் இருந்த கண்ட்ரி அத்தனையிலையும் பால் வந்து ஒரு முக்கியமான வணிக பொருள். ஸோ இவன் தினம் பால் சாப்பிடணுங்கிறத மக்கள் மனசுல கொண்டு போனோம்னா இதை வந்து ஹை நியூட்ரியன்ட் ஃபுட்டா காட்டணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் அந்த பாலுக்கான பிரச்சனை. அதுல நிறைய சர்ச்சைகளும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே வந்து சத்தான ஒரு விஷயமாவும் அது கிடைக்கல. அப்புறம் அதுலயும் வந்து பசும்பால் தான் பெட்டர்னு அது ஒரு பாலிட்டிக்ஸ். உண்மையிலே சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா எருமைபால் தான் பெட்டர். ஏன்னா இவங்க வந்து எருமையை பார்த்தா பிடிக்கல, கருப்பா இருக்கு, அதனால எருமையை வச்சுட்டாங்க. நீங்க கொங்கு மண்டலம் எடுத்தீங்கன்னா பலகாலமா அவங்க எருமைபால் தான் சாப்பிட்டு இருந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க. ஆனா இப்போ எருமையே ஏன் காணாம போச்சுன்னா, எருமைக்கு தீனி போடுற அளவுக்கு பால் கிடைக்க மாட்டேங்குது. எருமையில பெரிய அளவுக்கு ஆய்வு நடக்கல. அதாவது எல்லா விலங்கினங்களும் அதனுடைய குட்டிக்காக படைக்கப்படுறதுதான் அந்த பால். நம்ம மட்டும்தான் விட்டா டைனோசரஸ் வச்சு கூட கெட்டி அது ஒரு இண்டஸ்ட்ரி ஆக்சுவலா. அதனால பால் வந்து அந்தந்த அனிமலுக்கான அதனுடைய உரிமை அது. அதை தாண்டி எடுக்கிறது மனிதன் அளவுக்கு ஒரு சுயநலம் பிடித்த இந்த பூமிக்கு தேவையில்லாத ஒரு இனம் வேற எதுவும் கிடையாது சொல்ல போனோம். அதனால அது அந்த ஒரு வகையில தான் நான் இந்த விஷயங்களை வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது. நான் எழுதிய 2 நூட்கள் 6ஆம் திணை, நலம் 360 2 புத்தகம் இருக்கு. அது ரெண்டுலயும் இது பத்தி நான் எல்லா டீட்டெயிலும் இருக்கு. சிறுதானியங்களை பத்தின விரிவான விஷயங்களும் அந்த ஒயிட் இது எல்லாம் பண்ணது பூராமே 6ஆம் திணையில இருக்கு. நலம் 360 வந்து என்னன்னா, நலம்ங்கிறது ஒரு மருத்துவருக்கும் நோயாளிக்கும் நடுவுல இருக்கிற விஷயம் நினைச்சா அது கூட முட்டாள்தனம் ஒண்ணும் கிடையாது. மருத்துவர் சார் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, மருத்துவர் சில விஷயங்கள் நோய் வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்களை பரிகரித்து சரிப்படுத்தலாம். பட் நலம்ங்கிறதுல பர்சன் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நம்ம வந்து என்ன உணவு சாப்பிடணும், என்ன மனம் இருக்கணும், என்ன சூழல் இருக்கணும், என்ன உடற்பயிற்சி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிசிபேஷன் இல்லாம ஒருத்தர் நலமா இருக்கவே முடியாது. நலமை வந்து கேப்சூல் போட்டு வைக்க முடியாது. நலமா அப்படியே தூக்கி எடுத்து எழுதி கொடுத்தேன். மிகப்பெரிய டாக்டர், மிக பிரபலமான ஒரு டாக்டர் கூட நான் 100% தெரியாதுன்னா அதெல்லாம் தப்பு. ஏதோ ஒரு சிக்கலை, ஒரு பிரச்சனையை அவர் வந்து தீர்த்து கொடுப்பார். அது மாதிரி எடுக்கிறதா ரொம்ப முக்கியம்.